வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு 2025 மார்ச் 29 ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சி பற்றிய ஒரு முன்னோட்ட பதிவு. இப்ப சனி கிரகம் என்பது ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, தர்ம கர்ம ஸ்தானாதிபதி, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் சனியினுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு? நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடமான கடகத்துல பூசமா இருக்கு. நம்ம லக்னத்திற்கு 7ஆம் இடமான விருச்சிகத்துல அனுஷமா இருக்கு. நம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடமான மீனராசியில உத்திரட்டாதியா இருக்கு. அதனால நீங்க ரிஷப லக்ன அன்பர்களுக்குங்கும் போது நீங்க லக்னத்தை பிரதானமா வச்சுக்கோங்க. சனியை வச்சு 7.5 சனின்னு சொல்றது ராசியை வச்சு பேசுறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சனின்னு எடுத்தாலே நம்மளுக்கு 7.5 நடக்குதா, அர்த்தாஷ்டமம் நடக்குதா, அட்டமம் நடக்குதா, இப்படியே கேள்விப்பட்டு பழக்கமாகி போச்சு. நாம அனுசரிக்கக்கூடிய அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி சிஸ்டம் நட்சத்திர சூத்திர முறையில உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் அதற்கு 4ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் சனி வரும் பொழுதுதான் அது நமக்கு ஆகாது. இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கால புருஷ தத்துவம் அப்படின்றது மேஷ லக்னத்தை முதன்மையாக கொண்டது. அந்த கால புருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடமான கடகராசியில சனி வரும்போதும், 8ஆம் இடமான விருச்சிக ராசியில சனி வரும்போதும், 12ஆம் இடமான மீனராசியில இப்ப சனி வரும்போதும் அது உலகியல் ஜோதிடப்படி அது அழிவு ஸ்தானத்துல வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இயற்கை சீற்றங்கள், இது மாதிரியான பேரழிவுகள், விபத்துகள், அசம்பாவிதங்கள், அதாவது சம்ஹாரஸ்தானம் அப்படின்னாலே நமக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை குறிக்குது, கஷ்ட நஷ்டங்களை குறிக்குது. இது உலகியல் ஜோதிடத்துக்கு நம்ம அப்படி எடுத்துக்கணும். இப்ப நம்ம ரிஷப லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்துக்கும் 7.5 சனிங்கிற கான்செப்டை மறந்துருங்க. ஏன்னா அது ராசியை வச்சு பார்க்கறது. ராசி என்பது நிலையானது அல்ல. சந்திரன் திசைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய கிரகம் என்பதனால நம்ம லக்னத்தை வச்சு நீங்க நிலையா பாருங்க. உங்க லக்னத்திற்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியிலும், 8ஆம் இடமான தனுசு ராசியிலும், 12ஆம் இடமான மேச ராசியிலும் சனி வரும் காலம் உங்களுக்கு தீமை. இதை மட்டும் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம லக்னத்திற்கு அவர் இந்த ஸ்தானத்துல வலுத்தாருன்னா, உங்க ஜனன ஜாதத்திலேயே வலுத்தாருன்னா அவர் கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். இப்போ நமக்கு அவருடைய பொட்டன்ஷியல் எங்க இருக்கு? 3, 7, 11 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உங்களுடைய மனசை குறிக்கிறது, குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது, கஸ்டமர்களை குறிக்கிறது, மற்றவங்களோட நீங்க பழகிற விதத்தை குறிக்கிறது, நண்பர்களை குறிக்கிறது, உங்களுடைய சொந்த பந்தம் மற்றும் சகோதர வர்க்கம், மூத்த சகோதர வர்க்கத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சனி கிரகம் என்பது உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எந்த ஆதிபத்தியத்துக்கு அதிபதியா வர்றாருன்னு பார்க்கணும். நான் சொல்றது நட்சத்திர சூத்திர முறையில, உபநட்சத்திர முறையில 12 பாவ அதிகாரிகள்ல உங்களுக்கு சனி 1, 5, 9 அப்படின்ற கான்செப்ட்ல வர்றாரா, 2, 6, 10ங்கிற கான்செப்ட்ல வர்றாரா, 3, 7, 11ங்கிற கான்செப்ட்ல வர்றாரா, 4, 8, 12ங்கிற கான்செப்ட்ல வர்றாரான்னு பார்க்கணும். இந்த பாவங்களுக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் கெட்ட ஸ்தானம்னு சொல்றது. அந்த பாவங்களுக்கு உபநட்சத்திரமாக வந்திருந்தால்தான் சனி உங்களுக்கு கெட்டவர். அதர்வைஸ் சனி உங்களுக்கு நல்ல கிரகம். உங்களுக்கு முயற்சிகளை வலுப்படுத்தக்கூடியவர், உங்களுக்கு தொழில் கொடுப்பவர். அந்த தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை சனியினுடைய வலுவை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு இயங்குவீங்கிறத உங்க ஜாதகப்படி காட்டுவார். இப்ப 11ஆம் இடத்துக்கு சனி வர்றதுனால உங்களுக்கு பலம் அதிகம். 10ஆம் இடத்துக்கு இப்ப இருக்கிறது கொஞ்சம் ஒர்க்லோட் அதிகம். ஏனென்றால் சனி தன்னுடைய நட்சத்திர ஆற்றல்ல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிறார், கெட்ட ஆற்றலை வழங்கிட்டு இருக்கார். அதனால அவருடைய ஒரு ஈடுபாடு, அவருடைய செயல்பாடு எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தெரியும். ஆனா இதைத்தான் கர்மச்சனின்னு சொல்றோம். 10ஆம் இடத்துல வரும்போது கர்மச்சனி. ஆனா நம்ம ராசி எடுத்துட்டு குழம்பிக்க கூடாது. இப்போ உங்க லக்னத்துக்கு ரிஷப லக்னக்காரர்களுக்கு மட்டும் இதை பார்த்துக்கோங்க.
அப்ப இந்த ரிஷப லக்னத்துக்கு 3, 7, 11ன்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரம் இருக்கிற வீட்டிலேயே சனி வரும் பொழுது, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும் பொழுது அந்த காலகட்டத்துல நமக்கு நன்மைகள் நடக்கும், வளர்ச்சிகள் நடக்கும், இன்பம் கிடைக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், இடமாற்றங்கள் நம்ம எதிர்பார்த்தபடி அமையும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பொருளாதார மேம்பாடு இருக்கும். அதே போல நமக்கு சமூகத்துல நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், குடும்ப நலம் காக்கப்படும். இவ்வளவு நன்மைகள் அங்க இருக்கு. ஆனா எடுத்த உடனே அவர் பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு தான் போவார். இப்ப இருக்கிறதும் பூரட்டாதி நட்சத்திரம் தான். இப்ப இந்த குருவானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரியவர். அதனால இப்ப இருக்கிற சனியும் பூரட்டாதி 4ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் நமக்கு உழைப்பின் மூலமாக சிரமங்களை கொடுத்துட்டு இருப்பார். ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட டைட்டா இருக்கிறத நம்மளுக்கு ஒரு அவஸ்தையா செஞ்சுக்கிட்டு இருப்பார். உடல் ஆரோக்கியத்துக்காக ஆஸ்பத்திரி செலவுகளை கொண்டு வந்து விடுவார். எதிர்பாராத சில வம்பு வழக்குகளை கொண்டு வந்து விடுவார். இப்படியெல்லாம் நம்ம ரிஷப லக்னத்துக்கு பலன் எடுக்கலாம். இது எல்லாமே அனுமானம் தான். இப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல சனி எந்த பாவத்திற்கு அதிகாரி என்று தெரிந்து அந்த நட்சத்திரத்துக்கு உரிய ஒரு பலனை எடுக்கிறது தான் கரெக்டா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு குரு நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காருன்னா குரு உங்களுக்கு எந்த பாவத்துக்கு அதிகாரம் உடையவர்னு பார்க்கணும். அப்ப அந்த பாவத்தினுடைய தொடர்பை அவர் செய்கிறாருன்னு அர்த்தம். அடுத்து அவர் சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலேயே சனியிலேயே போகும்போது அவர் கும்பராசியினுடைய பலனை கொடுப்பாரு. அப்ப உங்களுக்கு என்ன நடக்கும்? தொழில் பலம் விருத்தியாகும். இப்போ ஒரு சொந்த தொழில்ல இருக்கவங்களுக்கு அந்த டைம் உத்திரட்டாதியில போகும்போது நல்ல பிரபலமாக தொழில் அமையும், தொழில் வளர்ச்சி அடையும், பண வரவு நன்றாக இருக்கும், இழந்ததையெல்லாம் பெற்றுடலாம், லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்ப ரீதியான நன்மைகளும் நல்லது பண்ணும். அப்ப இந்த அளவுல நம்ம சனியை கவனிச்சா போதும். உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி வரும்போது பாதிப்பு அப்படிங்கிறது கூட அந்த 2.5 வருஷமும் பாதிக்காது. உங்க லக்னத்துக்குன்னு ஒரு புள்ளி இருக்கும். ரிஷப லக்னம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரீஷம் 2 பாதங்கள் அடங்கியது. அப்ப நீங்க பிறக்கும்போது லக்னமானது உங்களுக்கு கார்த்திகையில இருந்ததா, ரோகிணியில இருந்ததா, மிருகசிரீஷத்துல இருந்ததா, எந்த பாதத்துல இருந்ததுன்னு கவனிச்சு அந்த பாதத்துல இருந்துதான் நமக்கு லக்ன பாவத்தினுடைய தொடக்கம். அப்ப அந்த பாவ புள்ளி, பாவ பவுண்டரிங்கிறத நீங்க கரெக்ட் பண்ணாம ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி மாறின உடனே நமக்கு அந்த ராசி முழுவதும் அந்த பாவம்னு நினைச்சு கூடாது. இப்ப நீங்க ரோகிணியில உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ரோகிணி 2ஆம் பாதத்துல இருக்குன்னா உங்களுக்கு 5வது புள்ளின்னு அர்த்தம். அப்ப 9 புள்ளிகள் இருக்கு. அதுல 5வது புள்ளிங்கும் போது உங்களுக்கு 11ஆம் இடத்துமான மீன ராசியில அந்த 5வது புள்ளிங்கிறது உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துல விழுகும். அப்ப இந்த சனி மீன ராசியில என்ட்ரான உடனே உங்களுக்கு லாபத்துல நுழைஞ்சதா அர்த்தமாகாது. 11ஆம் இடம் எப்ப வருதுன்னா அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்துக்குள்ள சனி போய் என்ட்ராகும் போதுதான் உங்களுக்கு அந்த லாபத்துல சனி வர்றாருன்ற கணக்கு வேலை செய்யும். அதே மாதிரி 12ஆம் பாவம்ங்கிறது அடுத்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு மேசராசிக்குள்ள நுழைஞ்சி அதுலேயும் அந்த 5வது புள்ளியை தொடும்போது தான் வரும். அப்ப ஒரு அப்ராக்சிமேட்டா புள்ளி கணக்கில் பார்த்தாலே இப்படி இருக்கு. நாம இன்னும் டெப்தா போய் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊருக்கு தகுந்த மாதிரி முக்கியமான ஒரு சிஸ்டம், பிளஸிடியஸ் சிஸ்டம், அதுல கணிச்சு உங்களுக்கு சரியான பாவ முனையை கண்டறியறதுக்கு அது உதவும். அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு எந்த பாவம் ஆரம்பிக்குது, அதுக்கு யார் எந்த கிரகம் நம்மளுக்கு அதுக்கு இயக்குனரா இருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இந்த சனி பெயர்ச்சி அடாப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா பலன் வேலை செய்யும். சனி என்பவர் துக்ககாரகன், ஆனா அதே நேரத்துல தொழில் சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பவர். அவர் கால்நடை வளர்ப்பு, ஒர்க் ஷாப்பு, மிஷினரி சம்பந்தப்பட்டது, மற்ற நட்சத்திரங்களோடு சேரும்போது அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய
காரகப்படியும் இயங்குபவர், சர்வீஸ் ஓரியன்ட் மைண்ட் உடையவர், தர்ம சிந்தனை உடையவர், அதாவது டெடிக்கேட்டடா வேலை செய்யணும், அர்ப்பணிப்பு உணர்வோட வேலை செய்யக்கூடிய தன்மை உடையவர், கடைநிலை ஊழியர்களை குறிப்பவர்கள், அதாவது யாசகம் பண்றவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் குறிப்பவர். ஸோ இதெல்லாம் அவருடைய கேரக்டர்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜாதகத்துல எந்த பாவத்தை அவர் இயக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சனியினுடைய பயன்பாடுகளை பார்க்கணும். இப்போ ஒரு கோச்சாரத்துல சனி பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி ஆகட்டும், ராகுகேது பயிற்சி ஆகட்டும், எத்தனை பயிற்சி வந்தாலும் நமக்கு திசாபுத்தி அந்தரம் வரணும். அது வந்தாதான் அதனுடைய பயன்பாடு அங்க வேலை செய்யும். ஒரு கோச்சார கிரகம் என்பது நம்மளுடைய திசாபுத்தி அந்தர என்ன கிரகம் நடக்குதோ அதோட மேட்சாகி தான் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு சனி மகா திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது தான் இந்த பலன்களை நீங்கள் டேலி பண்ணிக்கணும். மேலும் இது போன்று உங்கள் 9 கிரகங்களினுடைய ஒரு பயன்பாடுகளையும் நட்சத்திர கூறுகளையும் 12 பாவங்களையும் அதனுடைய எல்லைகளையும் புரியும் அளவிற்கு இந்த நவீன நட்சத்திர ஜோதிடமான பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜோதிடத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.